உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க கேள்வியா கேளு. நீ மரியாதை கேள்வி எழுறா முதல்ல. டேய் நீ முதல்ல கேள்வி கத்துக்கிட்ட போடா. ஒரு பத்திரிக்கையில் ஒரு மைக்க தூக்கிட்டு கேமரா எடுத்து வந்தா பெரிய வெங்காயம் மாடா நீ மொகரையும் போடாங்க. ஒரு மைக்கையும் ஒரு கேமராவும் தூக்கிட்டு வந்தா நீ என்ன பெரிய வெங்காயமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஒரு பத்திரிகையாளர் வந்து இப்ப ரீசெண்ட் டைம்ல வந்து நிறைய வந்து தரக்குறைவா நடத்துறாங்க. அப்ப என்னன்னா ஒரு பத்திரிகையாளருக்கு அங்க ஒரு மரியாதையே இல்லை. நீனா ஒரு வெங்காயமான்னு கேக்குறாரு, கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறாரு. ஏன் இது மட்டும் பார்த்தாம நாத்தாக்கா கட்சி சார்ந்த தொண்டர்களா இருக்காங்களே, இவர் வந்து தனியா போய் தாக்கி இருக்காங்க, தாக்குதல் முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க, கொலை மிரட்டலும் விட்டுருக்காங்க. பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர் யாருன்னா ராஜு, அவர் வந்து இப்போ ஒரு கேஸ் கொடுத்திருக்காரு. என்னன்னா வந்து கொலை மிரட்டல் உட்பட கிட்டத்தட்ட 3 வழக்கு வந்து போட்டிருக்காரு நம்ம சீமான். ஆமா 3 வழக்கு வந்து இப்ப சீமான் மேல பாஞ்சிருக்கு. அந்த இஷ்யூ அங்க நடக்குது. மத்த பத்திரிகையாளர்கள் வந்து இப்படி ஒரு பத்திரிகையாளர் சீமான் நோக்கி இது மாதிரி ஆவேசமா திட்டிட்டு இருக்காரு. அவங்க கூட ஒரு வார்த்தை விடல. அவங்க வந்து அது ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சோ அடுத்த கண்டன நோக்கி தான் அவங்க போனாங்களே தவிர நம்ம சக மனிதர் மாதிரி நம்ம பத்திரிகையாளர் நம்ம ஒரே துறையில இருக்கோம் அவரை வந்து இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர் கூட விடுங்க. நார்மலா ஜென்ரலா இப்போ 10 பேர் இருக்காங்கன்னா அவங்க மத்தியில வந்து ஒருத்தர் நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம், எப்படி பேசணும் அப்படின்னு ஒரு விதம் ஒண்ணு இருக்குல்ல. அதையும் தாண்டி இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. அது ஏங்க நீங்க இப்படி பேசுங்கன்னு கூட ஒருத்தரோட கேள்வி கூட கேட்கல. முகர கட்டிய பாரு மசுருன்னு சொல்றது இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள்